வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காணொலியை சற்று காலதாமதமாகத்தான் பதிவு செய்து உங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றேன். ஏன் காலதாமதம் என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா தான் இதற்கு பிரதான களமாக இருக்கின்றார். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு விடயம். அந்த தேசிய தலைவரை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்த பல செய்திகள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. எனவே அந்த மகிழ்ச்சியோடு இருந்த காரணத்தினால் இன்று நான் காணொலி வெளியிட வேண்டுமா வேண்டாமா என்கின்ற நிலைப்பாட்டோடையே பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்தேன். கடைசியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு சில விடயங்களை நாம் எடுத்து வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில்தான் இந்த காணொலியை உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு வந்து நிற்கின்றேன். தற்பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்தி பல இடங்களில் பலவிதமான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு கட்டத்தில் தேசிய தலைவர் உயிரோடு இருந்த விடயங்களை குறித்து பேசுகிறார்கள், இன்னொரு கட்டத்தில் அவர் உயிரோடு இல்லை என்கின்ற விடயங்களை குறித்து பேசுகிறார்கள். தற்பொழுது நமக்கு அது தேவையில்லை. ஆனால் தேசிய தலைவரை மையப்படுத்தி வேறு பல செய்திகளை பலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல விதமாக பேசுகின்றார்கள். அல்லது தேசிய தலைவரோடு நாங்கள் நெருங்கி பயணித்து கொண்டிருந்தோம், கடைசி நிமிடத்தில் இப்படி நடந்தது என்று பலர் பலவிதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த செய்திகளெல்லாம் முதன்மைப்படுத்தி கொண்டு ஒரு இணையதளம் இதற்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வெளியிட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த இணையதளத்தை யார் நடத்தி கொண்டிருக்கின்றார், அந்த இணையதளத்தின் பெயர் என்ன, இவைகளை அனைத்தையுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். நாமும் ஒரு வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இணையதளத்தை மையப்படுத்திய வார்த்தைகளை நாம் தவிர்த்து விடுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில் அதை நான் தவிர்த்து விடுகின்றேன். ஆனால் அந்த இணையதளத்தை பொறுத்தமட்டில் தேசிய தலைவரை தாங்கள் உயர்வாக பேசுவதாக கையில் எடுத்துக்கொண்டு தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகளை முதன்மைப்படுத்தி வைத்துக்கொண்டு இல்லாத பல செய்திகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு களத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்படுவது உண்டு. அவர்கள் சிங்கள ஆட்சியாளர்களால் இயக்கப்படுகின்ற இணையதளத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தமிழ் மக்களிடம் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற விமர்சனம் கடந்த பல காலங்களாக பேசப்பட்டது உண்டு. அந்த இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் அவரால் தொகுத்து வழங்கப்படுகின்ற செய்திகளும் அதற்காக குரல் கொடுத்து அதை ஒரு வலுவான தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விடயங்களும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறதோ இல்லையோ அதிலே பல பொய்கள் பேசப்படுகிறது என்பதுதான் நிஜம். தேசிய தலைவர் இங்கு இருந்தார், இப்படி இருந்தார் என்கின்ற செய்திகளை எல்லாம் எவராவது வைத்துக்கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பேசக்கூடிய ஒரு களத்தை அந்த இணையதளத்தை சார்ந்தவர்கள் இன்று வரை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இதனை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருக்கின்றார். தங்களுக்கு தங்களுடைய இணையதளத்தில் பார்வையாளர்களுடைய விகிதாசாரம் குறைந்து விட்டது என்றால் உடனடியாக தேசிய தலைவரை மையப்படுத்தி கருத்துக்களை எடுத்து வைத்துக்கொண்டு இவர்கள் தேசிய தலைவரோடு பயணித்தது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி தேசிய தலைவர் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்து என் மனதிற்குள்ளும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. யாராவது ஒருவர் பூனைக்கு மணி கட்ட வேண்டும், அப்படி ஒரு மணியைத்தான் இன்று அந்த இணையதளத்திற்கு எதிராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கட்டியிருக்கிறார் என்பதாக என்னால் பார்க்க முடிந்தது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நிலைப்பாடு, தேசிய தலைவரை மையப்படுத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் ஏன் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இயக்கத்தோடு இணையவில்லை என்கின்ற பல கேள்விகளுக்கான விடைகளை வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது போராட்டக்களம் வீரியம் அடைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் சிறுவனாக இருந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். என்னுடைய தந்தை அப்பொழுது காவல்துறை, அதாவது ஈழம் சார்ந்த விடயத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையில் என்னுடைய தந்தை பணியாற்றக்கூடிய ஒரு களம் அமைந்திருந்தது. அவர் அந்த காவல்துறையிலே தொடர்ந்து கொண்டிருந்தார்.
எனவே அங்கு என்ன நடக்கிறது, என்னென்ன செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் அனைத்துமே தெள்ளத் தெளிவாக தெரியும். நான் என்னுடைய தந்தையிடம் சொன்னேன், நான் இயக்கத்தில் சேர வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது என்னுடைய தந்தை குறிப்பிட்டார், நீ இயக்கத்தில் சேர வேண்டாம், நீ மருத்துவம் படித்து ஒரு மருத்துவராக வா, இயக்கத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களை சிகிச்சை கொடுக்கக்கூடிய களத்தில் நீ நிற்க வேண்டும், அதனால் உன்னுடைய உயிருக்கு ஒரு இழப்பு வந்தால் அது பெரும் பொருட்டல்ல என்ற ஒரு கருத்தை என்னுடைய தந்தை என்னிடம் எடுத்து வைத்தார். அப்பொழுது என்னுடைய தாய்க்கு கோபம், என்னுடைய மகனையும் நீங்கள் உங்களுடைய களத்திலே எடுத்து அவனையும் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறீர்களோ என்று என்னுடைய தாய் என்னுடைய தந்தையிடம் சண்டை போட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்றும் என் மனதிலே பசுமரத்து ஆணி போல இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். இது வைத்தியர் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு. அதன் பின்பு அவர் குறிப்பிட்ட விடயம், தேசிய தலைவரை இப்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன, தேசிய தலைவரை மையப்படுத்தி சொல்லக்கூடிய விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு கணத்தில் அவர் அளித்த பதில்கள் வியப்படைய செய்தது. என்னை பொறுத்த மட்டில் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பது என்கின்ற நம்பிக்கை என் மனதிற்குள் இருக்கிறது. அந்த மனிதன் இந்த மக்களுக்காக கடைசி வரை போராடிய மனிதன், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தாரை வார்த்து கொடுத்த மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ஒருவேளை உயிரோடு இருக்கிறார் என்றால் அது நிம்மதியாக இருக்கட்டும் என்றுதான் நான் நினைப்பேன். காரணம், இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை அளித்த ஒரு மனிதனுக்கு இந்த மக்கள் பரிசாக ஒரு 2 வருடங்கள் அந்த மனிதன் நிம்மதியாக இருக்கட்டும் என்று அங்கீகரிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் என்னால் வைக்க முடியும். அந்த அடிப்படையில் தலைவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் என்னுடைய மனதிலே நம்பிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை அவர் இல்லை என்று சொன்னால் அது அவருடைய வழியில், அவருடைய கோட்பாட்டில் எங்களுடைய பயணங்கள் இருக்கும். அப்பொழுதும் நாங்கள் அவரைத்தான் நினைத்து கொண்டு இருப்போம் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். ஏறக்குறைய பல காலங்களாக இதே நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவன் நான். என்னுடைய பல காணொளிகளில் இதனை மையப்படுத்திய கருத்துக்களை நான் பதிவிட்டிருக்கின்றேன். காரணம், ஒரு மனிதன் இருக்கிறார் என்று நம்புவது ஒரு நம்பிக்கை, இறை இருக்கிறார் என்று நம்புவது நம்பிக்கை. அது மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக தெரிவது என்றால் அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கையாக தொடரக்கூடிய பட்சத்தில் அந்த நம்பிக்கை நம்பிக்கையாகவே இருக்கும். அப்படி நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்று பலர் இருக்கிறார்கள். அப்படி பலர் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் வைத்தியர் அர்ஜுனாவும் இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தை மனதிற்குள் மகிழ்ச்சியை தந்தது. ஒரு சரியான மனிதரை ஆதரித்து தான் நான் இத்தனை நாட்களும் பேசியிருக்கிறேன் என்கின்ற பெருமையை அது கொடுத்தது. எனவேதான் இந்த காணொளியில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றேன். அது சார்ந்த கருத்துக்களை உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறேன். இவைகளை நீங்கள் எந்த கோணத்தில் எடுத்தாலும் எனக்கு அதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. காரணம், என்னை பொறுத்த மட்டில் வைத்தியர் அர்ஜுனா எந்த நம்பிக்கையில் தேசிய தலைவரை நினைக்கின்றாரோ அதே நம்பிக்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவன் என்பதுதான் நிஜம், என்பதுதான் உண்மை. நன்றியுடன் இன்பா.